ஹால் இன்ஃபர்மேஷன் டெக் அனைத்து அன்பு சப்ஸ்கிரைபருக்கு இந்த நாளில் ஒரு பொன்மொழி. ஒரு குருடன் இருட்டில் விளக்கு எடுத்துச் சென்றான். எதிரே வந்தவன், நீதான் குருடன், உனக்கு எதற்கு விளக்கு என்றான். நீ குருடன் இல்லையே, நீ என் மேல் விழாமல் இருக்கதா என்றான் அவன். வேதம் நமக்கு புரியாவிட்டாலும் வரும் தலைமுறைக்கு புரிவதற்காவது நாம் காப்பாற்ற வேண்டும். இதை சொன்னவர் காஞ்சி பெரியவர். பாருங்க, ஆமாம், அவங்க சொல்றது உண்மைதானே. ஒரு குருடன் தனக்கு இருட்டு என்பது வெளிச்சம் என்பது அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் விளக்கு எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஒருத்தன் பார்த்துட்டு கேட்குறான், நீ தான் குருடனாச்சே, உனக்கு எதுக்கு விளக்குன்னு. அவன் சொல்கிறான், நீ குருடனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ என் மேலே என்ன பண்ணக்கூடாது, விளக்கூடாதுன்றதாக தான் உனக்கு நான் வெளிச்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் வேதகம் என்பது ஒரு வெளிச்சம் மாதிரி. எந்த வேதகத்தை வாசித்தாலும் எந்த புத்தகத்தை வாசித்தாலும் அது நம்முடைய எதிர்காலுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நமக்கு இல்லை மற்றவங்களுக்கோ புரியாமல் இருக்கலாம். நம்முடைய தலைமுறைக்கு அது புரிவதற்காக நம்ம அதை காப்பாற்றி வைக்கணும்னு சொல்லி இந்த அறிஞர் சொன்னதுனால இந்த பொன்மொழியை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.